பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆதியாகமம் புஸ்தகம் முதற்கொண்டு அதன் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் வருகிற ஒரு திரவ பொருள் திராட்சை ரசம். அப்பமும் திராட்சை ரசமும் இஸ்ரவேலர்களுடைய வாழ்வில் ஒன்றி போயிருந்தது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தேவனுடைய கரத்திலிருந்து தாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையாக அவர்கள் எண்ணினார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வாழ்ந்தபோது ஜீவ அப்பம் நானே என்று தன்னை குறித்து சொன்னார். நானே மெய்யான திராட்சை செடி என்றும் சொன்னார். ஏற்கனவே நம்முடைய வீடியோ பதிவுல அப்பங்களை பற்றிய முக்கியமான செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பதிவுல திராட்சை ரசத்தை பற்றிய சுவையான செய்திகளை நம்ம பார்த்துருவோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் என்று நம்ம பார்க்க முடியும். பெருவெள்ள அழிவுக்கு பிறகு மனித குலம் என்பது நோவா மற்றும் நோவாவுடைய மகன்களாகிய சேம், காம், யாபேத் என்பவர்களுடைய சந்ததிகளாக பெருகியது. தற்கால உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் இவர்களுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். இந்த சந்ததி நோவா மற்றும் நோவாவுடைய குடும்பத்தார் பெருவெள்ள அழிவுக்கு தப்பி இந்த பூமியிலே தங்கள் வாழ்வை துவங்கின போது அவர்கள் முதலில் செய்த வேலை விவசாய வேலை. அதிலும் முதலாக உருவாக்கப்பட்டது திராட்சை தோட்டம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாலஸ்தீனா தேசத்தில் இருக்கிற மண்ணானது திராட்சை பயிரிடுவதற்கு ஏற்ற வளமான மண்ணாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட அரபு தேசங்கள்ல அநேக வேளைகளில் கிடைக்கிற தண்ணீரானது கலங்கின நிலையில் இருப்பதால் அவர்கள் தண்ணீரை குறைவாக எடுத்துக்கொண்டு திராட்சை ரசத்தை அதிகமாக உட்கொள்ளுகிற மக்களாக இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் எப்படி இருந்தது அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் நாட்டையும் இஸ்ரேல் மக்களையும் திராட்சை தோட்டத்தை போலவும் நல்ல கனிகளை தருகிற திராட்சை செடிகளை போலவும் பார்த்தார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில திராட்சை ரசம், திராட்சை தோட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருந்தது. ஒரு மனிதன் தனக்கு உரிமையான திராட்சை தோட்டத்தை இழப்பது என்பது அவனுக்கு சாபமாக கருதப்பட்டது. ஆகவே தங்கள் முன்னோர்களுடைய சொத்துக்களிலிருந்து ஒரு மனிதனுக்கு திராட்சை தோட்டம் உரிமையாக கிடைக்கும் என்றால் அதை ஒருபோதும் விற்க விரும்ப மாட்டார்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், எகிப்தில் அடிமைகளாக கிடந்த ஜனங்களுக்கு கானான் நாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவர்கள் நடாத திராட்சை தோட்டங்களை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் நாட்டை வேவு பார்க்க போன அந்த மனிதர்கள் அந்த நாட்டினுடைய செழிப்பை இந்த மக்களுக்கு காட்டும்படி ஒரு திராட்சை குலையை சுமந்து வந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். தள்ளுபடி ஆகமத்தில் ஒரு செய்தி உண்டு. அப்படி சுமந்து வந்த திராட்சை கொடியில் இருந்த பழங்களின் எண்ணிக்கை மட்டும் 1000 என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த காலகட்டத்தில் திராட்சை குலை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில திராட்சை ரசமானது மிக உயர்வான ஒரு நிலையை பெற்றிருந்த காரணத்தினால ஆலயத்திலே செலுத்தப்படுகிற பலிகளில் இந்த திராட்சை பழ ரசமும் ஒன்றாக இருந்தது. அப்படி திராட்சை பழ ரசம் செலுத்தப்படுகிற பலிக்கு பெயர் பானபலி. மக்கபேயருடைய காலகட்டங்கள்ல நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. அந்த அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள்ல திராட்சை பழங்கள் அடையாளங்களாக இருந்தன. சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று மனைவியானவள் திராட்சை கொடிக்கு ஒப்பிடப்பட்டார். ஏன்னு கேட்டா, அன்றைய மனிதர்கள் திராட்சை பழங்களை, திராட்சை தோட்டத்தை தங்கள் உயிர் போல நினைத்தார்கள். உன் மனைவி உனக்கு உயிர் போல நன்மை தருகிறவர்களாக இருப்பாள் என்பது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தையாக இருந்தது. நம்முடைய காலகட்டங்கள்ல ஒரு திருமண விருந்து நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு பிரியாணி போடல அப்படின்னா, என்னங்க விருந்து, என்னங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி பிரியாணி என்கிற ஒரு காரியம் இன்றைய திருமண நிகழ்வுகள்ல முக்கிய இடம் வகித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய திருமண விருந்துல உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்திருந்தது திராட்சை ரசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி, நானே உங்கள் வெறுமையான வாழ்வை சுவையான வாழ்வாக மாற்றக்கூடியவர் என்பதை அழகாக காண்பித்தார். இஸ்ரேல் நாட்டில் எங்கெங்கே திராட்சை தோட்டங்கள் இருந்ததோ அந்த ஒவ்வொரு தோட்டத்திலும் ஒவ்வொரு ஆலை இருக்கும். அந்த ஆலையிலே திராட்சை பழங்களை சேகரித்து அதிலிருந்து ரசத்தை எடுப்பார்கள். அந்த ஆலைகளிலே முதலாவது திராட்சை பழங்களை கழுவி உலர்த்தி வைக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கும். இரண்டாவதாக நிலத்திற்கு மேல் கட்டப்பட்ட ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டிகளுக்குள்ள திராட்சை பழங்களை போட்டு மிதிப்பார்கள். அப்படி மிதிக்கும் பொழுது அதிலிருந்து வழிந்தோடுகிற திராட்சை ரசம் நிலத்துக்கு கீழே கட்டப்பட்டிருக்கிற இன்னொரு தொட்டியில் சேகரிக்கப்படும். அப்படி சேகரிக்கப்படுகிற திராட்சை ரசம் தான் எடுத்து வடிகட்டப்பட்டு தோல் துருத்திகளிலே சேமித்து வைக்கப்படும். புதிய திராட்சை ரசம் புதிய தோல் துருத்திகள்லையும், அது பழையதாகும் போது பழைய தோல் துருத்திகளுக்கு மாற்றப்படும். ஏன்னா புதிய திராட்சை ரசம் பழைய தோல் துருத்திகளை கிழித்து போடும். அப்படி சேமித்து வைக்கப்படுகிற திராட்சை ரசத்தை தான் திருமண விருந்துல ஒரு உயர்ந்த பானமாக கொடுப்பாங்க. இஸ்ரேல் மக்களுடைய திருமண விருந்துல கலந்து கொள்ளுகிறவங்க அங்கே கொடுக்கப்படுகிற திராட்சை ரசத்தின் சுவையின் அடிப்படையில தான் அந்த திருமண நிகழ்வு நன்றாக இருந்ததா இல்லையா என்பதை தீர்மானிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பங்கெடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அது முந்தின ரசத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அற்புதமாய் மாற்றப்பட்ட இந்த திராட்சை ரசம் மிக இனிமையாக இருந்தது என்று சொல்லும் போதே அந்த கல்யாண நிகழ்வு மிக உயர்ந்ததாக இருந்தது என்று சொல்லப்பட்டதாக அர்த்தம். ஆனால் அதில் இருக்கிற மறைவான செய்தி என்னவென்றால், திராட்சை பழங்கள் ஆலையிலே தொட்டிகளில் போட்டு மிதிக்கப்படும் போது அது கசை
கசக்கி பிழியப்பட்டு சாறு வெளியே வரும். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்மை பாடுகளுக்கு உட்படுத்தி ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுவார் என்பதுதான் அதற்குள் இருக்கிற செய்தி. திராட்சை பழங்கள் கசக்கி பிழியப்படுவது ஆண்டவருடைய பாடுகளுக்கு ஒப்பாகவும், அதிலிருந்து புறப்படுகிற திராட்சை ரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு ஒப்பாகவும், அந்த திராட்சை ரசம் கொடுக்கிற சுவையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் நீங்க வாசிச்சீங்கன்னா, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை பழ ரசத்தை எடுத்து கொடுத்து சொன்னார். இந்த திராட்சை ரசமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை நாம் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம், அவர் மூலமாக நமக்கு உண்டாகிற புதிய வாழ்வின் சுவையை நினைவு கூறுகிறோம். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் உட்கொண்ட பிறகு புது ஜீவனுடையவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் பிரவேசித்து அவருக்கு சாட்சியாக வாழுகிறோம். நம்முடைய வார்த்தை, சிந்தை, செயல்பாடுகள் அத்தனை காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தின் சுவையை தவிர்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து அந்த ருசியை இந்த உலகத்துக்கு நாம் வெளிக்காட்டுவோம். இதுதான் இந்த திராட்சை பழ ரசம் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்தி. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.